இந்த தருதலைகள்லாம் கொண்டு வந்துட்டு எந்த தருதலைங்களா இப்போ இருக்கிற ஆள் பெரும்பாலும் தருதலைகளாக தான் எனக்கு தெரியுது. தயவுசெய்து எனக்கு விஜய் சேதுபதி என் நம்பர் ஒன்றாலும் சொல்கிறேன், தயவுசெய்து இதில் வந்திருக்கிறவங்களுடைய சிறப்பு மட்டும் சொல்லுங்கள். நான் நாட் ஒன்லி திவாகர் நான் கார்னர் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, அவனுக்கு ஒரு ஆளே கிடையாது. நான் பேசுறது வந்தால் விஜய் சேதுபதி தான் நான் கேட்குறேன். 20 கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்டா ஒரு பெரிய இதுவா சார்? நீங்கள் கடந்த காலத்தை பாருங்கன்னு நான் சொல்கிறேன். கமலோட நிலைமை என்னன்னு பாருங்க. கமலை கிட்டத்தட்ட அப்படி தான் சார் வந்து இவங்க மெல்ல மெல்ல அந்த ஆளுமை வந்து குறைஞ்சதுக்கு காரணமே இந்த பிக் பாஸ் தான். கடைசியாக பாவாடை மாட்டி விட்டானுங்க. இப்போது இந்த மாதிரி நபர்கள், இந்த பலூன் அக்கா, வாட்டர் மெலான் திவாகர், அகோரி, பேர்னா கலையரசன், அவனை அகோரின்னு அவனே சொல்லிக்கல சரிங்களா, அகோரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் இவங்கெல்லாம் பித்தளை மாற்றுன்னு தெரியும் உங்களுக்கு. பித்தளை மாற்றுனா என்ன? அப்போ கடந்து வந்து ரிட்டையர் ஆன வந்து சினிமா இயக்குனர் கூட வருவீங்க. நீங்கள் பிரவீன் காந்தி போய் வருவீங்க, அவன் கிறுக்க நல்லா தெரியும் மென்டல். அவன் வந்து பார்த்தா ஸ்ட்ரைட்டாக ஓபியில் போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் நேராக வந்து ஐசியூலே அட்மிட் பண்ணலாம். அவன் தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய நடிகன் சொல்லிட்டு இருக்கிறான். அவன் வந்து ஒரு வகையான மனநோயாளி சார். அவனை வந்து ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் 100 நாள் அடைக்கிறீங்க. நீங்கள் முத்தி போனால் என்ன பண்ணீங்க? நீங்கள் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். நடிப்பே விட்டுட்டு பிக் பாஸும் விட்டுட்டு அப்போயே இந்த கோட் ஷூட்லாம் கட்டிட்டு ஒரு லுங்கி கட்டிட்டு டிஷர்ட் போட்டு வந்து தமிழ்நாட்டை விட்டு போயிட்டுருப்பார். யார்? விஜய் சேதுபதி. இல்லையே, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேற்றே அவங்க பார்வையெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்குற அந்த பார்வை வந்து நேற்றே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. ஏய் கோமாளி கூட்டம் வந்துடுச்சுடா அப்படின்ற மாதிரி. எப்படி இந்த சேனல் 5 சினிமா நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் கிருஷ்ணா. இன்றைக்கி நம்ம கூட நேர்காணலில் திரு சேகுவரா அவர்கள் வந்து இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட ரொம்ப காரசாரமாக நிறைய விவாதம் வந்து பேச போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். வணக்கம் சார். பயமாக இருக்குது, ஆரம்பமே காரசாரன்றீங்க, பயமாக இருக்கும். அந்த மாதிரி ஒரு டாபிக் தான். இப்போ நேற்றுலேருந்தே எல்லா பக்கமே வந்து இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற ஒரு ஷோ ஆரம்பித்தாங்க. அதை பற்றி தான் எல்லா இடத்துலையும் டாக் போயிட்டுருக்கு. முக்கியமாக நான் கேட்கணும் அப்படின்னு நினச்சது, அந்த கண்டெஸ்டன்ஸ் அவங்க எல்லாரையும் பார்க்கும்போது இது ஏன் விஜய் டிவிக்கு ஏன் இந்த வேலை அப்படின்னு கேட்குற மாதிரியான ஒரு சில கண்டெஸ்டன்ஸ்லாம் இருக்காங்க. அதில் முக்கியமாக கேட்கணும்னு நினச்சது டாக்டர் திவாகர் பிபிடி அப்படிங்கிறது. நீங்கள் என்ன சார் நினைக்கிறீங்க? இவரை நான் முதல்ல இந்த நிகழ்வை என் அருமை தம்பினே சொல்கிறேன். நான் என் தம்பினே சொல்கிறேன் விஜய் சேதுபதியை. ஏன்னா நம்ம ஏதோ அவர் நான் நெகட்டிவாக விமர்சனம் பண்ணுற மாதிரி அவங்க சர்க்கிள் வந்து சில சேனல்லாம் ஃபோன் பண்ணி பேசுகிறாங்க. என்ன சார் எப்போவுமே சேகரா வந்து விஜய் சேதுபதிக்கு எதிராக பேசுகிறாரு அப்படின்னா, எனக்கெல்லாம் யார் மேலேயும் எனக்கு அந்த மாதிரி வன்மம்லாம் கிடையாது. தப்புனா தப்புன்னு சொல்லுவேன்னு வச்சுங்களேன். முதல்ல நான் சொல்கிறேன் கிருஷ்ணா, இந்த எபிசோடில் இந்த நிச்சயமாக இதில் வந்து டேமேஜ் ஆக போகிறது விஜய் சேதுபதி தான். ஏன்னா பிக் பாஸ்னால் முதல்ல ஒரு பார்வை இருந்தது. மிகப்பெரிய பிரபலங்களை கூட்டு வந்து, சினிமா ஆளுமைகளை கூட்டு வந்து, இல்லை பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சில நபர்களை கூட்டு வந்து, பிரபலங்களை கூட்டு வந்து தான் இந்த நிகழ்வு அப்படி தான் ஆரம்பிச்சது. இந்த நிகழ்ச்சி கமல் அப்படி தான் கொண்டு வந்தார். கமலோட பிற்பகுதின்னு ஒன்று இருக்குல்ல, அதில் வந்து 1, 2, 3க்கு மேலே 4, 5, 6 விழுற மாதிரி ஆச்சு. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அடுத்தடுத்து அப்போது ஒரு 1, 2, 3 வந்து கரெக்டாக இருந்தது, 4 கூட கரெக்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்து வந்து பார்த்திங்கன்னா வந்து பிராண்டு விழ ஆரம்பிச்சது. அப்போ என்ன செஞ்சிட்டாங்கன்னா வந்து எங்கெல்லாம் நெகட்டிவான பார்வை இருந்தது அவங்களெல்லாம் வர வச்சு தான் வந்து பார்ட்டிசிபெண்ட்டாக லிங்க் பண்ணதெல்லாம் உங்களுக்கு தெரியும். ஒரு கட்டத்து மேலே கமலுக்கு வந்து இந்த உலகநாயகன் பட்டம் பறிபோனதுக்கு காரணமே வந்து அவருடைய அரசியல் வாழ்க்கை கூட வந்து பாதிப்படைஞ்சதுக்கு காரணமே வந்து நான் சொல்லுவேன். மற்றவங்க பார்வை எப்படின்னு தெரியல, என் பார்வையை நான் வெளிப்படையாக தைரியமாக நான் சொல்லுவேன். அது முழுக்க முழுக்க பிக் பாஸ் நிகழ்ச்சியினால நான் வந்து கலந்துட்டு அதை லீட் பண்ணதுனால தான் கமல் அவர்களுக்கே வந்து பெருமை குன்றி போனதுக்கு காரணம் நான் வந்து வெளிப்படையாக சொல்கிறேன். எனக்கு ஒன்றும் எந்த இதுவும் கிடையாது. அது கமல் உணர்றாரோ இல்லையோ உள்மனசு சொல்லும். உண்மையிலேயே அவர் சேகரா கரெக்டாக தான் சொல்கிறாருன்னு சொல்லிட்டு, இந்த உலகநாயகன் பட்டம் பறிபோனதும் சரி, அவரை வந்து ஒரு ஜோக்கர் மாதிரி ஆக்கிட்டாங்க. மிகப்பெரிய ஆளுமை கமல்ஹாசன். அவரை கொண்டு வந்து ரொம்பவும் தரக்குறைவாக வந்து கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும். அது கேட்டால் அது விஜய் டிவியோட மகிமைன்னு கூட சொல்லலாம். அவங்களுடைய ரூட் அது. சரிங்களா? இப்போ நமக்கு அந்த டிவியை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை. நமக்கு வந்து விஜய் சேதுபதின்ற ஒரு மகா நடிகன். அவன் வந்து போய்ட்டு அவனை கொண்டு வந்து நீங்கள் வந்து வாய்ப்பு தரீங்க, அவரும் பணத்துக்காக ஏதோ வராருன்னு வச்சுங்களேன். 20 கோடின்னு சொல்கிறாங்க. அது எத்தனை கோடி தான் வாங்கிட்டு போகிறோம் நம்ம, என்ன அதில் என்ன பங்காக கேட்க போகிறோம்? ஒன்றும் கிடையாது, கொடுத்தா கூட நமக்கு வேண்டாம். ஆனால் என்னென்னா ஒரு பெரிய கலைஞனை வந்து ஒரு மகா கலைஞனை கொண்டு வந்து இந்த தருதலைகள்லாம் கொண்டு வந்துட்டு, எந்த தருதலைங்களா இப்போ இருக்கிற ஆள் பெரும்பாலும் தருதலைகளாக தான் எனக்கு தெரியுது.
நீங்கள் வேணால் சொல்லுங்கள். என்ன 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 தயவுசெய்து எனக்கு விஜய் சேதுபதி என் நம்பர் ஒன்றாலும் சொல்கிறேன், நீங்கள் நம்பர் ஒன்றாலும் கொடுங்க உங்கள் சேனல்லேருந்து. தயவுசெய்து இதில் வந்திருக்கிறவங்களுடைய சிறப்பு மட்டும் சொல்லுங்கள். ஸ்பெஷல் எது இவருக்கு சொன்னார் சார், அவர் வந்து டாக்டர் துறையில் வந்து ரொம்ப சார் சார் அவன் டாக்டராக கூட இருந்துக்கிட்டோம் சார். நான் சொல்ல டாக்டர் சார், அப்படி பார்த்தா ஊரில் எவ்வளோ டாக்டர் இருக்காங்க சார். நான் சொல்ல டாக்டருங்க வந்தது நான் சொல்லலை, டாக்டராக இருக்கட்டும் கம்பவுண்டராக இருக்கட்டும் அது கிடையாது. என்ன சிறப்பு டாக்டர்னா 100 கோடி டாக்டர் இருக்கிறாங்கல்ல, என்ன சிறப்புன்னு கேட்குறேன். ஸ்பெஷல் என்ன? நான் நாட் ஒன்லி திவாகர் நான் கார்னர் பண்ணணும்னு எனக்கு அவசியமே கிடையாது, அவன் எனக்கு ஒரு ஆளே கிடையாது. நான் பேசுறது வந்தால் விஜய் சேதுபதி தான் நான் கேட்குறேன். நான் 20 கோடி ரூபாய் பணம் கொடுத்துட்டா ஒரு பெரிய இதுவா சார்? எவ்வளோ பெரிய வந்து ஒரு ஆளுமை நீங்கள் எப்படி எதிர்பார்க்குறோம் இன் ஃப்யூச்சரில், எப்படிப்பட்ட நடிகனாக உன்னை எதிர்பார்க்குறோம் யோசிச்சு பாருங்கள். பணம் கொடுத்துட்டா வந்து ஒரு ப்ரோக்ராம் பண்ணலாம் சார். நான் அதுக்காக அந்த ப்ரோக்ராம்லாம் பண்ணக்கூடாதுன்னு நான் சொல்லுறேன். நீங்கள் கடந்த காலத்தை பாருங்கன்னு நான் சொல்கிறேன். கமலோட நிலைமை என்னன்னு பாருங்கள். கமலை கிட்டத்தட்ட அப்படி தான் சார் வந்து இவங்க மெல்ல மெல்ல அந்த ஆளுமை வந்து குறைஞ்சதுக்கு காரணமே இந்த பிக் பாஸ் தான். கடைசியாக பாவாடை மாட்டி விட்டானுங்க, அதான் நடந்தது. இப்போ நான் கேட்குறேன், விஜய் சேதுபதி என்ன ஸ்பெஷல் இருக்குன்ட்டு இப்போ இவங்களெல்லாம் வர வச்சுருக்கீங்க. தரமான சார். விஜய் சேதுபதிக்கு ஒரு பிராண்ட் இல்லை, அந்த பிராண்டை உருவாக்குறதுக்கு அவன் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பான்னு அவனுக்கு தான் தெரியும். உண்மை தானே சார்? கண்டிப்பாக. விஜய் சேதுபதி இந்த பிராண்டு உருவாக்குறதுக்கு சாதாரணமாக வந்துடல, அது ஒரு நாளில் கிடச்சதும் கிடையாது. அது மெல்ல 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 செதுக்கிறதுக்கு எத்தனை பேர் மிஷ்கின் மாதிரி எத்தனை பேர் தேவைப்பட்டாங்க செதுக்கிறதுக்கு. இப்படி எல்லாம் செதுக்கி கொண்டு வந்துட்டு இந்த பரமபதம் விளையாட்டு தெரியல உங்களுக்கு, இந்த சின்ன சின்ன ஏணியில் அப்படியே கஷ்டப்பட்டு பரமபதம் கேம் தெரியல உங்களுக்கு. ஏணியில் ஏறும், மெல்ல மெல்ல ஏணியில் ஏறி கடைசியில் போயிட்டு ஒரு பெரிய பாம்பில் வந்து கீழே இறங்குற மாதிரி இருக்கும். அதுதான் பரமபதம். கிட்டத்தட்ட அப்படி தானே இருக்குது. எவ்வளோ கஷ்டப்பட்டு வந்து முன்னேறி வந்து ஒரு நடிகனான பிறகு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கீழே இறங்குற மாதிரி. இப்போ இதெல்லாம் வந்து எப்படி பார்த்தாலும் வந்து அவர் வந்து டீக்ரேட் தான் ஆகுது எப்படி இருந்தாலும். எப்படின்னா யாருமே வந்து எதுக்குமே யாரும் நீங்கள் சொல்லுங்கள் உங்கள் நாலேஜுக்கு சொல்லுங்களேன். இவங்கெல்லாம் சார் இவங்கெல்லாம் மிகப்பெரிய ஆளுமை சார். சொல்லுங்கள். மிகப்பெரிய ஆளுமைங்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சாரு சார். மிக சிறந்த ஆளுமை, மிகப்பெரிய ஆளுமை விட்டுருங்க சார், மிக சிறந்த ஆளுமை சொல்லுங்கள் சார். ஒரு சில கண்டஸ்டன்ஸ் வந்து சொல்லுங்கள் டான்ஸ் ஆடுறவங்க ரம்யான்னு சொல்லிட்டு ஒருத்தவங்க சார். நான் சொல்ல வர்றது நான் சொல்லது புரிஞ்சிக்கல. டான்ஸர்னா நான் சொன்னது கேட்டிங்கன்னா அவங்க அச்சீவ்மெண்ட்டை சொல்லுங்கள், ஏதாச்சும் அச்சீவ்மெண்ட் சொல்லுங்கள். நான் தான் சொன்னேன் அந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்கன்னு நான் சொல்லுவேன். இப்போ நீங்கள் டாக்டர் திவாகர் எடுத்துக்கிட்டீங்க, ஃபிசியோதெரபிஸ்ட் டாக்டர், இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அந்த மாதிரி ஒரு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய முதல் மீனவ பெண்ணை வந்து கூட்டு வந்திருப்பாங்க ஒரு யூடியூப் பிளாகர். அவங்க இந்த மாதிரி ஒரு சில நல்ல கண்டஸ்டன்ஸ் இருக்காங்க. இவங்களை ஏன் கூப்பிட்டாங்க? இல்லை நான் சொல்ல வர்றது நீங்கள் புரிஞ்சிக்கல. இப்போ இவங்க இருக்கிறாங்கன்னா இப்போ இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை நீங்கள் ஆரம்பத்துலேருந்து பார்த்தீங்கன்னா நான் கேட்குறது புரிஞ்சிடும் உங்களுக்கு. முதல் நிகழ்ச்சியிலேருந்து நீங்கள் பாருங்கள். நீங்கள் முதல் நிகழ்ச்சியிலேருந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது புரிஞ்சிடும். நீங்கள் ஒருத்தர் 2 பேரை வச்சுட்டு பார்த்தீங்களா சார் இது பாருங்கன்ற மாதிரி இருக்குது சார். அப்படி தான் பண்ணுவாங்க. நீங்கள் ஏன் சார் அதை பார்க்குறீங்க, இதை பாருங்கள் சார் அப்படி தான் இருக்குது. நான் சொல்ல வர்றது இல்லை. ஒரு பிக் பாஸ் நிகழ்ச்சியில் வந்து ஆரம்பத்துலேருந்து நீங்கள் 1 2 3க்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள். 4 5 கூட ஓகே, 6 7 8லாம் நீங்கள் 6 7லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப இதுவாக இருக்கும். ஸோ அதனால் இப்போ உங்களுக்கு தெரியும், தாண்டி சில நேரங்களில் விஜய் டிவி உடைச்சதெல்லாம் உண்மை தான். பாபா செல்லத்துறையை வர வச்சுருந்தாங்க, உங்களுக்கு தெரியும் சரிங்களா. அவரால் அங்கே உள்ளே இருக்கவே முடியல. அவருடைய வந்து வழக்கமான ஆட்டிடியூட்னால அவரால் உள்ளே இருக்க முடியல, உங்களுக்கு தெரியும். எச்சத்துப்பிட்டே இருந்தாருன்னு சொல்லி சொன்னாங்க. நிறைய இருக்குது. ஸோ நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து பாபா செல்லத்துறை மாதிரி இன்னும் எவ்வளோ பேர் இருக்கிறாங்கல்ல, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. உங்கள் நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, எப்படியோ நெகட்டிவோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா வந்து யாரோ அவனை பார்க்குறதுக்கு அவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் மத்தியில் அவனை வந்து பேசும் பொருளாக இருக்கிறான். இந்த சோஷியல் மீடியாலையும் இன்ஸ்டாலையும் அப்படி இருக்கிறான். அப்போ அவனை தூக்கிட்டு வா. அவன் ஆளுமையாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. அவன் வந்து பார்த்தீங்கன்னா என்ன கோமாளியாக இருக்கட்டும், நாய் வேஷம் கூட போடுறான், அந்த கூட பரவாயில்ல. இது நாய் மாதிரி ஆட்டிடியூட் பண்ணி அவனை பார்க்கறதுக்கு ஒரு லட்சம் பேர் இருக்கிறானா, அவனை கூட்டுவான். இப்போ இது மக்களோட ரியாக்ஷன் என்ன இருக்கும்? மக்கள் இது ரசனை போயிடும் சார். பிக் பாஸ் நிகழ்ச்சியோட ரசனை போயிடும். இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் குறைஞ்சிடும். நான் சொல்கிறேன். இப்போ உதாரணத்துக்கு இப்போ நீங்கள் புரிஞ்சுங்களேன். இப்போது இந்த மாதிரி நபர்கள், இந்த பலூன் அக்கா, என்ன இந்த வாட்டர் மெலான் திவாகர், அப்புறம் இந்த அகோரி பேர்னா கலையரசன் அவனை அகோரின்னு அவனே சொல்லிக்கல சரிங்களா, அகோரி. ஸோ இவங்கெல்லாம் வந்து உங்களுக்கு தெரியும், கடந்த காலத்தில் இவங்கெல்லாம் பித்தளை மாற்றுன்னு தெரியும் உங்களுக்கு. பித்தளை மாற்றுனா என்ன, இதுங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இப்படி வந்து வந்து ஒரு நெகட்டிவான வியூவர்ஸை வர வச்சு தான் அவங்கள வந்து ஆளுமையாக காட்டிக்கிட்டாங்க. நெகட்டிவ் வியூவர்ஸ் சரிங்களா.
ஸோ இவங்கள பார்த்து ரசிக்கிற கூட்டம் வந்து ரசனை எப்படின்னு பார்த்தீங்க. இப்போ உதாரணத்துக்கு வாட்டர்மேன் அந்த பொண்ணை விட்டுருங்க, நம்ம அந்த பொண்ணையும் சொல்லலாம், தப்பு ஒன்றும் கிடையாது. இவங்கள ரசிக்கிற கூட்டம் பாருங்களேன். இந்த பலூன் அக்காவாக இருக்கட்டும், இந்த வாட்டர்மேனாக இருக்கட்டும், இந்த இவன் கலையரசன், இவங்கள வந்து ரசிக்கிற கூட்டம் பாருங்கள், அவங்களுடைய ஸ்டாண்டர்டு பாருங்கள். நான் அப்படி தான் சொல்கிறேன். நான் மக்களை வந்து நான் இங்கே வந்து எங்கேயும் நான் வந்து தரக்குறைவாக யாரையும் சொல்லவே இல்லை. இவங்கள ரசிக்கிற கூட்டம் என்னன்னு பாருங்கள். அப்படியே பார்த்துட்டு நம்ம ஆளுக்கிட்ட வாங்க. யார்கிட்ட? விஜய் சேதுபதிக்கிட்ட வாங்க. இங்கே இதை தான் நான் கிளியர் பண்ண தான் நான் வந்தனே. நான் வந்து அந்த நிகழ்ச்சியை வந்து நான் வந்து ஒன்லேருந்து சீசன் 1லேருந்தே நான் பார்க்குறேன். பட் இப்போ வந்து விஜய் சேதுபதி வந்த பிறகு நான் பார்க்குறேன். போன தடவை ஓரளவுக்கு நம்ம டைஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஓரளவுக்கு லாஸ்ட் டைம் வந்து அந்த கண்டஸ்டண்ட்டை. பட் இந்த முறை வந்து பார்த்திங்கன்னா எல்லாம் வந்து இன்ஸ்டா ப்ராப்ளம்னா நான் தப்பாக சொல்லுது. இன்ஸ்டாவில் வந்து இன்னும் டேலண்ட்டை காட்டக்கூடிய பிள்ளைகள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. நீங்கள் வெவ்வேறு துறையிலேருந்து நீங்கள் ஆளுமையை கொண்டு வந்தாலும் அதுவே வந்து உங்களுக்கு பெரிய ஆட்கள் சேர்ந்துருவாங்க. ஆமாம், பெரிய வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஸ் வந்துடுவாங்க சார். இவங்க நான் நினைக்கிறேன் இங்கே வந்து யாருடைய ரசனை குறைஞ்சி போய் கேட்டால் அந்த ப்ரோக்ராம் பண்ணக்கூடிய அந்த மேனேஜர்ஸ் இருக்காங்களே, ப்ரோக்ராம் மேனேஜர்ஸ், அவங்களோட ரசனையே வந்து ரொம்ப தரம் தாழ்ந்து இருக்கிறதா நான் பார்க்குறேன். சார், இது ஒரு தவறான எடுத்துக்காட்டாக மக்கள் மத்தியில் போய் சேர்ந்துருமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து எனக்கு இருக்குது. இப்போது இப்படி பண்ணி ஃபேமஸ் ஆகிட்டா பிக் பாஸ்குள்ளே போயிடலாம் அப்படிங்கிற இல்லை, அப்படி தான். அப்படியும் இது வந்து பார்த்திங்கன்னா இப்போ எந்த கிறுக்குத்தனம் பண்ணாலும் நமக்கு பின்னாடி ஒரு கூட்டம் வந்துடும். அந்த கூட்டத்தை வந்து பார்த்திங்கன்னா வந்து தொலைக்காட்சியில் நமக்கு இந்த மாதிரி விஜய் டிவியில் இந்த மாதிரி கேட்டால் நம்மளை வந்து கூப்பிடுவாங்க. அப்படி தான் ஆயிடுச்சு. அதனால தான் நான் திரும்ப உங்கள்கிட்ட கேட்குறேன்னு கேட்டால் இவங்கள்ட்ட சிறந்த ஆளுமை என்னன்னு சொல்லுங்கள், இவங்ககிட்ட என்ன ஸ்பெஷல் இருக்குது சொல்லுங்கள். அப்போ கலந்து வந்து ரிட்டையர் ஆனவன் வந்து சினிமா இயக்குனர் கூட வருவீங்க. நீங்கள் பிரவீன் காந்தி போய் வருவீங்க, அவன் கிறுக்க நல்லா தெரியும் மென்டல். அவன் வந்து பார்த்து ஸ்ட்ரைட்டாக அவன் வந்து ஓபியில் போய் செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டு போய் நேராக வந்து ஐசியூலே அட்மிட் பண்ணலாம். அந்த மாதிரி நபரை வந்து பார்த்தீங்கன்னா டிவி இதில் என்னன்னா சந்தோஷப்படலாம். எப்படி இந்த டிவியில் இந்த டிபேட்டை பார்க்குறாங்க இல்லையா, அவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஃப்ரீடம். 100 நாள் இல்லைடா நிம்மதி, 100 நாளைக்கு நமக்கு நிம்மதி. சார், இடையிலே டிஸ்குவாலிஃபை ஆனால் வெளியே வந்து வரட்டும், வந்தால் சார் டிஸ்குவாலிஃபை ஆனால் நமக்கு அந்த எண்ணம் நமக்கு எப்பவுமே இல்லை. அவங்க வந்து எந்த கண்டஸ்டாக இருந்தாலும் யாரும் தோக்கணும் நம்ம அதுக்கு நம்ம ஆள் இல்லை, நம்ம தோக்கணும் நம்ம விரும்பலை. இப்போது ஃபஸ்ட் எபிசோடு வந்து நம்ம எல்லோரும் பார்த்தோம்ல சார், பார்க்கும்போது இவங்களோட நடவடிக்கைகள்லாம் என்ன மாதிரி இருக்குது? மேபி உள்ளே வந்து இவங்க கொஞ்சம் நல்ல விதமாக நடந்திருக்கலாம், அந்த மாதிரி மாற்றுறதுக்கான வாய்ப்பு இல்லை. என்னென்னா சட்டியில் இருக்குதானே அகப்பையில் வரும். நான் என்ன சொல்கிறேன், இதுக்கு தான் நான் சொல்கிறேன். அதுதான் இங்கே ரொம்ப டெப்த்தான கொஸ்டின் நீங்கள் கேட்குறது. இப்போ நல்லா புரிஞ்சிடும். நீங்கள் யாரை கூப்பிட்டு வரீங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இதை சொன்னால் ஏதோ என்ன கூட பண்ணுங்க, நான் சத்தியமாக எனக்கு கூப்பிட்டா கூட நான் போக மாட்டேன். இது சொல்கிறேன் பேர், இதை சொன்னால் இப்படி கூட எடுத்துப்பானுங்க, இவர் வைத்தியர் படுறாரு, இப்போ எல்லாத்துக்கும் அப்படி தானே பேசுகிறானுங்க. நமக்கு அது கிடையவே கிடையாது. நம்ம கூப்பிட்டாலும் போக மாட்டோம்னு வச்சுங்களேன், அது வேறு விஷயம். நீ கோடி ரூபா எத்தனை கோடி கொட்டாலும் நம்ம போக மாட்டோம், அது வேறு விஷயம். நான் சொல்ல வர்றது என்னென்னா, நீங்கள் விஷயம் உள்ள நபரில், அதாவது கேட்டால் ஒரு அறிவார்ந்த நபர்களையும் அல்லது வந்து பார்த்தீங்கன்னா கலை திறமை படைத்த நபர்களையும் நீங்கள் உள்ளே கூப்பிட்டு வந்தீங்கன்னா அங்கே வந்து உங்களுடைய என்ன சொல்கிறேன்னா ஒரு அவுட்புட் கிடைக்கும் உங்களுக்கு. இவங்ககிட்ட என்ன அவுட்புட் கிடைக்கும் சார்? நீங்கள் ஆட்டை கொண்டு வந்தீங்கன்னா ஆட்டு பிடிக்க என்ன சார் கையில் சொல்லுவாங்க தெரியல, அது நான் மணக்கம் செய்யும். நீங்கள் சொல்லுங்க பாலாம், இந்த மாணிக்க கல்லுன்னு அப்படியே வாங்கிப்பீங்களா? ஐயோ மாணிக்குங்க, இது ஆட்டுக்கிட்ட போயிட்டு நீங்கள் கை காமிச்சினா, மாட்டுக்கிட்ட போனீங்கன்னா என்ன சார், சாணம் தான் கிடைக்கும், கோமியம் தான் கிடைக்கும். அது கிடையாது. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு அறிவார்ந்த நபர்கள்கிட்ட போனீங்கன்னா அவங்கக்கிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தைகள்லேருந்து வந்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே வந்து திறமையிலேருந்து எல்லாமே வெளிப்படும். கேமராமேன் நடிச்சு காட்டிகிட்டு இருந்தாங்க சார். அதுக்கே அவங்க வந்து முதலே செருப்படி அடித்தான். அது வந்து வேறு விஷயம்னு வச்சுக்கலாம். அவன் அதை பற்றி கவலைப்பட மாட்டான் சார். அவன் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் சார், அவன் வந்து ஒரு வகையான மனநோயாளி சார். அவனை வந்து ஃபுல்லாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க வேண்டிய இடத்துல கொண்டு போய் 100 நாள் அடைக்கிறீங்க. நீங்கள் முத்தி போனால் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் நான் தெரியாமல் தான் கேட்குறேன். உண்மை சார். இது நான் வந்து யாரும் பாடி ஷேமிங் பண்ணுறதோ இதெல்லாம் கிடையாது. நம்ம இயல்பை பார்க்குறோம்ல. அவன் தன்னைத்தானே ஒரு மிகப்பெரிய நடிகன் சொல்லிட்டு இருக்கிறான். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய அசிங்கம் விஜய் சேதுபதிக்கு. நல்லா யோசிச்சு பாருங்கள் சார். உங்கள் முறை நான் நடிச்சு காட்டுறேன்னு சொல்லலாம். சப்போஸ் உங்களை மாதிரி வந்து நடிச்சிட்டான்னு வச்சுங்க, விஜய் சேதுபதி நிலமை என்ன இருக்கும் யோசிச்சு பாருங்கள். நடிப்பே விட்டுட்டு பிக் பாஸும் விட்டுட்டு அப்போயே இந்த கோட் ஷூட்லாம் கட்டிட்டு ஒரு லுங்கி கட்டினு டிஷர்ட் போட்டு வந்து தமிழ்நாட்டை விட்டு போயிட்டுருப்பார். யார்? விஜய் சேதுபதி. அவன் நல்ல வேலை உஷாராயிட்டார். என்னன்னு கேட்டினா, இல்லை நீங்கள் உள்ளே போய் உங்கள் வேலையை காட்டுங்கன்ற மாதிரி ஏதோ சொல்லிட்டார். ஆனால் சார் உங்கள் முன்னாடி நான் நடிச்சு காட்டேன். ஸோ அவங்க தான் நினைக்கிறீங்க சார். அங்கே எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து சுடுதண்ணியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த கோழிலாம் வந்து பார்த்தீங்கன்னா கோழி கடையில் வந்து கறி வாங்க போயிருக்கலாம். நீங்கள் கோழி கடைக்கு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா வெறும் தலையை மட்டும் கட் பண்ணிட்டு நச்சுமா அந்த தொட்டியில் போட்டுருவானுங்க, அந்த முடியை எடுக்கிறது அந்த இதில் போட்டுருவானுங்க. அப்போ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். எது
உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா குதிச்சுட்டே இருக்கும், துடிக்கும் அது. எனக்கு கழுத்தை கட் பண்ணிட்டு போடுறான்ல, போடும்போது வந்து பார்த்தீங்கன்னா அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, அப்படியே இருக்கும். கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். யார்? பிரவீன் காந்தி பற்றி அப்படி தான் சும்மாவே துடிப்பான் இந்த டிபேட்டில். அங்கே போய் என்ன நடக்க போகுது, குத்து வெட்டு நடந்தாலும் பரவாயில்ல, சொல்ல முடியாது, அப்படி கூட நடக்கும். உள்ள இருக்க ஆட்களும் அதுக்கு ஆமாம், அங்கே இருக்கிற எல்லாமே இந்த பலூனக்கா இதெல்லாம் சொல்கிறாங்களே சார், சில பேர் இந்த விஜய் பார்வதி இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, யாருமே வந்து அங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மிகச்சிறந்த ஒரு ஆளுமையாக வந்து யாராவது ஒருத்தர் இருக்கிறாங்களா? யாராவது ஒருத்தர் காட்டுங்க. இல்லை பக்குவப்பட்ட நபர்கள் யாராவது இருக்கிறாங்களா? அப்போ தான் சொல்லுவாங்க, இல்லைங்க இப்போ தாங்க ஆரம்பிச்சிருக்கு, இனிமேல் பாருங்கள், இவங்கள சில பேர் வந்து எலிமினேட் ஆவாங்க, சில பேர் உள்ளே போவாங்க, அப்படி தான் சொல்லி சமாதானம் பண்ணுவாங்க. எப்போரையும் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எப்பவும் அப்படி தான் சொல்லுவாங்க. நான் தான் சொல்கிறேன்ல, அதுதான் சொல்லுவாங்க சார், அப்படி தான் நடக்கும். நான் வந்து குறிப்பிட்ட இந்த ஜிபி மூத்து இவங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே லுங்கி தூக்கி காட்டின ஆள். இந்த ஜிபி மூத்தெல்லாம் அவங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அவனெல்லாம் போய் போனது, அதனால தான் சார் மரியாதை கெட்டு போனதுக்கு காரணமே. அந்த நிகழ்ச்சிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிராண்ட் விழுந்ததுக்கு காரணம் நினைக்கிறீங்களா? தகுதியான நபர்களை நீங்கள் வந்து ரெக்ரூட் பண்ணி நீங்கள் அவங்கள கொண்டு வந்தீங்கன்னு வச்சுங்களேன், கண்டஸ்டண்ட்டாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்வியூ பண்ணி நீங்கள் கூப்பிட்டு வந்தீங்கன்னா அது நிற்கும். மக்கள் மத்தியில் எதிர்ப்பு இருக்குமா சார் இப்போ இந்த? இல்லையே, மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து நேற்றே அவங்க பார்வையெல்லாம் வேறு மாதிரி ஆயிடுச்சு. இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியை பார்க்குற அந்த பார்வை வந்து நேற்றே வந்து வேறு மாதிரி ஆயிடுச்சு. இது கோமாளி கூட்டம் வந்துடுச்சுடா அப்படின்ற மாதிரி. எப்படி இந்த ஆடியன்ஸாக மாறிட்டாங்க, அப்படி தான் அந்த ஆடியன்ஸ் வித்தியாசம் இவ்வளோ தான். எவ்வளோ பேர் ஆளுமைகள் இருக்கிறாங்க சார். நீங்கள் ஏன் சார் நீங்கள் வந்து குறிப்பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்ஸ்டாவில் வந்து இருக்குன்னா அந்த இன்ஸ்டாலேயே வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் டேலண்டானவங்களாம் இருக்கிறாங்க, நான் இல்லைன்னு சொல்லலை. நான் இவங்களுடைய வியூஸ் எல்லாம் நீங்கள் வியூவர்ஸ் எல்லாம் பாருங்கள், அது நாங்கள் கொச்சப்படுத்த விரும்பலை. கண்டிப்பாக சார், மக்களும் வந்து அவங்களுடைய கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுவாங்க. பரிதாபப்படுறேன், விஜய் சேதுபதிக்காக நான் பரிதாபப்படுறேன். ஏன் பரிதாபப்படுறேன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மிகச்சிற இன்னும் அடுத்த நிலையை நோக்கி போகக்கூடிய ஒரு நடிகன், நல்ல ஒரு கதை அம்சம் வந்து இன்னும் பல கதைகள் ஏற்கனவே பல கதைகள் நடிச்சிருந்தாங்க, இன்னும் பல கதைகள் நடித்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த லெவலில் ப்ரொமோட் ஆகி இந்த கலைஞன் வந்து நாளைக்கு இயக்குனராக கூட நாளைக்கு வந்து மாறக்கூடிய அளவுக்கு நம்ம பார்க்குறோம். ஒரு பெரிய மகா நடிகனாக கமல் இணையாக ஒப்பிட்டு நம்ம பார்க்கும்போது ஏதோ கமல் வந்து பார்த்து பிக் பாஸ் பண்ணிட்டு போயிட்டான்னு சொல்லிட்டு அது அடுத்து நமக்கு கொடுத்துட்டாங்க நம்மளும் வந்துடலான்னு சொன்னால் அங்கே என்ன நடக்குதுன்றதை கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சுக்கணும். விஜய் சேதுபதி என்ன கேட்டால் வந்து எலிமினேட் ஆகணும். யார்? விஜய் சேதுபதி எலிமினேட் ஆகணும். அப்போ தான் விஜய் சேதுபதிக்கு மதிப்புன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு எந்த உள்நோக்கம் இல்லை கிருஷ்ணா. நான் விஜய் சேதுபதி நான் ஃபோன் இருந்துச்சுன்னா நம்பர் ஃபோனை போட்டு நான் பேசுவேன். எனக்கு அது அவசியம் இல்லை, நமக்கு எந்த இதுவும் கிடையாது. ஸோ பெரிய ஒரு மகா நடிகனை வந்து பார்த்தீங்கன்னா இப்படி நாசமாக்குறானுங்கன்ற அந்த ஒரு வருத்தத்தில் தான் நான் பேசுகிறேன். மற்றபடி கடந்த காலத்தில் நான் விமர்சனங்கள் பண்ணியிருக்கேன், எதிர்மறை விமர்சனம் நிறைய பண்ணியிருக்கேன் விஜய் சேதுபதி. அதனால தான் என்ன சொல்லுவாங்க கேட்டால் இவர் எப்பவுமே விஜய் சேதுபதி திட்டிகிட்டே இருப்பாருங்க. எனக்கு அது நோக்கம் கிடையாது. சில செய்திகள் வந்ததுன்னா நம்ம விமர்சிக்கிறோம். அவங்க மகன் பற்றி சில செய்திகள் வரும்போது கேட்டால் நெகட்டிவாக சில விமர்சனம் பண்ணது கூட இப்போ அது மாற்றிட்டு உதவும். இப்போ நம்ம பண்ணுறது கேட்டிங்கன்னா ஐயோ விஜய் சேதுபதி 20 கோடி வாங்கிட்டாரு, அப்படி கிடையாது. இது வந்து பார்த்தீங்கன்னா ரீகன்சிடர் பண்ணணும், வெளியே வரணும். விஜய் சேதுபதி முதல்ல இந்த ப்ரோக்ராம் விட்டு வெளியே வரணும். கண்டிப்பாக சார், மக்களோட எண்ணங்களும் இதாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கப்படலாம். கமெண்ட்ஸில் தெரியும் மக்களோட எண்ணத்தை தான் நான் பேசிகிட்டு இருக்கிறேன். இன்னும் சொல்லணும், மக்கள்கிட்ட சில பேர்கிட்ட கேட்டுட்டும் பேசுகிறேன். நான் என்னென்னு கேட்டேன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கண்டஸ்டன்ட் யாருமே வந்து சரியில்லைங்க, எதுக்கு இந்த விஜய் சேதுபதிக்கு தாங்க இது அசிங்கம் அப்படி தான் பேசுகிறாங்க. இப்போ கமெண்ட்ஸில் அதுக்கான விஷயங்கள்லாம் வந்து தெரிவிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்பலாம். ஸோ இதே மாதிரி இன்னொரு இன்டர்வியூவில் சந்திக்கிற வரை விடைபெற்றுக் கொள்கிறோம் சார். ரொம்ப நன்றி. நன்றி சார், நன்றி சார்.